கோவை அவிநாசி சாலையில் உள்ள அரவிந்த் கண் மருத்துவமனையில் நவீன வசதிகளுடன் கூடிய புதிய கட்டிடத்தின் திறப்பு விழா இன்று நடைபெற்றது. இந்த விழாவின் தலைமை விருந்தினராக பாரதிய வித்யா பவன் தலைவரும் கல்வியாளருமான கிருஷ்ணராஜ் வானவராயர் கலந்து கொண்டார். விழாவில் சிறப்பு விருந்தினர்களாக கோவை பாராளுமன்ற உறுப்பினர் கணபதி ராஜ்குமார், பிரிகால் லிமிடெட் தலைவர் வனிதா மோகன், லட்சுமி மெஷின் ஒர்க்ஸ் தலைவர் சஞ்சய் ஜெயவர்தன வேலு ஆகியோர் பங்கேற்றனர். பாரதிய வித்யா பவன் தலைவர் கிருஷ்ணராஜ் வானவராயர் அரவிந்த் கண் மருத்துவமனையின் புதிய கட்டிடத்தினை திறந்து வைத்தார். அரவிந்த் கண் மருத்துவமனையின் இயக்குநர் திட்டங்கள் அரவிந்த் மருத்துவமனை தொடங்கப்பட்டதிலிருந்து தற்போது வரை செய்துள்ள சாதனைகள் குறித்தும் வருங்கால திட்டங்கள் குறித்தும் விரிவாக விளக்கினார். கோவை பாராளுமன்ற உறுப்பினர் கணபதி ராஜ்குமார் தனது உரையில் அரவிந்த் கண் மருத்துவமனை மருத்துவ தர்மத்தோடு செயல்படுவதாகவும் அரவிந்த் கண் மருத்துவமனை போன்று சேவை மனப்பான்மையோடும் அர்ப்பணிப்போடும் இருப்பவர்கள் அரசுக்கு மிகவும் உதவிகரமாக செயல்படுவதாகவும் கூறினார். மேலும் அவர் தமிழக முதல்வர் கோவையின் மீது மிகுந்த அக்கறை கொண்டுள்ளதாகவும் சென்னைக்கு இணையாக கோவை முன்னேறி வருகிறது என்றும் குறிப்பிட்டார். நியூயார்க்கையும் வாஷிங்டனையும் போன்று கோவையும் சென்னையும் வரப்போகிறது என்று கணபதி ராஜ்குமார் தெரிவித்தார். அரவிந்த் மருத்துவமனைக்கும் எங்களுக்கும் இருக்கும் தனிப்பட்ட முறை என்னவென்றால், பார்த்தீங்கன்னா நாங்கள் 3 தலைமுறையாக இங்கே வந்திருக்கிறோம். அப்பா, நான், இப்போ என் குழந்தைகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா அரவிந்த் ஹாஸ்பிட்டல் பற்றி சொல்ல வேண்டும் என்று சொன்னால், எப்படி நம்ம எங்கேயாவது போய் ஸ்டார் ஹோட்டலில் சாப்பிட்டாலும் சரி, ஒரு பெரிய ஒரு ராயல் பேலஸில் ஒரு ராயல் டின்னருக்கு போனாலும் சரி, என்னதான் சாப்பிட்டாலும் நம்ம அம்மா போட்ட சாப்பாடில், நம்ம அம்மா பரிமாற சாப்பாட்டில் ஒரு திருப்தி வரும் பார்த்தீங்களா, ஒரு சுகம். அந்த சுகம் இங்கே அரவிந்த் ஹாஸ்பிட்டல் வரும்போது எங்களுக்கெல்லாம் கிடைக்கும். அப்படிப்பட்ட மருத்துவர்கள், அப்படிப்பட்ட செவிலியர்கள் இங்கே இருக்கக்கூடியவர்கள்லாம் பார்த்தீங்கன்னா என்றைக்குமே சிகிச்சை முகத்துடன் இந்த மருத்துவமனை வருவதெல்லாம் எங்களுக்கு கண் மருத்துவ சிகிச்சைக்காக மட்டுமல்ல ஒரு திருப்தியாகவும் நிறைவாகவும் இருக்கும். நான் இந்த சமயம் வரும்போது எங்கேயாவது முக்கியமாக எங்கேயாவது போயிட்டு வரும்போது ஃபோன் அடித்து டாக்டர் நரேந்திரன் அவர்கள் ஃப்ரீயாக இருக்கீங்களான்னு கேட்டால் 10 நிமிஷம் ஒரு காஃபி சாப்பிட்டு போகிறதெல்லாம் உண்டு. அந்த அளவுக்கு எங்களுக்குள்ளே ஒரு ஈடுபாடு உண்டு இந்த மருத்துவமனையை பொறுத்தவரை. அதே போல் பார்த்தீங்கன்னா டெக்னிக்கலாக என்னோட தெரிஞ்சுக்கலாம், எவ்வளவோ மருத்துவமனைகள் இருக்கிறது. அந்த மருத்துவமனையுடைய தரம் எப்போ தெரியும் அப்படின்னா, அந்த இன்சூரன்ஸ் கிளைம் அப்பதான் தெரியும். அரவிந்த் மருத்துவமனை பொறுத்த வரைக்கும் இங்கிருந்து எது போனாலும் நோ ஆடிட், ஆல்வேஸ் சாங்ஷன்ஸ். அப்பேற்பட்ட தரம் வாய்ந்த ஒரு எத்திக்கல் ஒரு நிறுவனம், ஒரு மருத்துவ தர்மத்தோடு ஒரு எத்திக்ஸோடு இருக்கக்கூடிய ஒரு மருத்துவமனை நம்ம அரவிந்த் மருத்துவமனை. இப்போ உங்களுக்கு எல்லாம் பார்த்தீங்கன்னா சேர்மன் ஆகட்டும், டாக்டர்ஸ் ஆகட்டும், எல்லாம் டெக்னிக்கலாக எல்லாம் சொன்னாங்க. அந்த டெக்னிக்கலுக்குள்ள நான் போக விரும்பல, அடுத்த கட்டத்தை பற்றி சொல்ல விரும்புகிறேன். இப்போ ஐ எம் ரெப்ரசன்டிங் கோயம்புத்தூர் இந்த பார்லிமெண்ட். இந்தியா அப்படிங்கிறது வந்து 1.4 பில்லியன். அது வந்து குத்துமதிப்பாக கணக்கு தான். இன்னும் பாப்புலேஷன் வி ஆர் நாட் வெரி அக்யூரேட் அபவுட் பாப்புலேஷன். அதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். இந்த 1.4 பில்லியன் அப்படிங்கிற தியரி வச்சு தான் நம்ம வந்து மெனி ஸ்கீம்ஸ் ஆர் இவால்விங். அதை எனக்கெல்லாம் வந்து தனிப்பட்ட முறையில் அதில் நிறைய பேச வேண்டி இருக்கிறது பார்லிமெண்ட்லேயே. சரியான பாப்புலேஷன் எல்லாமே எப்படி நீங்கள் ஸ்கீம்ஸ் எல்லாம் டிவைஸ் பண்ணுவீங்க, எப்படி அமல்படுத்துவீங்க, எப்படி ஃபண்ட் ஒதுக்குவீங்க, அதில் சில விஷயங்கள் இருக்கிறது சார். அதை விடுங்க. இப்போ கோயம்புத்தூர் எடுத்தீங்கன்னா கிட்டத்தட்ட நம்ம 25 லட்சம் 30 லட்சத்துக்குள்ளே இருக்கும். 25 தமிழ்நாடு அப்படின்னு சொன்னீங்கன்னா 8 கோடி பேர் இருக்கிறோம். இப்போ கவர்மெண்ட் அப்படிங்கிறது வந்து இட் இஸ் ஹியூஜ் மெஷினரி. ஒரு 100, 200, 300, 500 கார்பரேட் கம்பெனி சேர்ந்தது தான் ஒரு கவர்மெண்ட். எல்லாத்துக்கும் எல்லாம் கொடுக்கணும், அடிப்படை வசதிகள் எல்லாம். ஏன் நீ சொல்ல வரேன்னு கேட்டீங்கன்னா, இப்போ கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸ் இருக்கு, ஜிஹெச் 10 பேஷண்ட் பார்க்குற இடத்துல ஒரு டாக்டர் பார்த்தீங்கன்னா அந்த 100-150 பேஷண்ட் பார்க்குறாங்க. எனக்கு அங்கே வந்து டெய்லி பேசக்கூடிய ஒரு இடம். அவ்வளோ அருமையான மருத்துவர்கள், அவ்வளோ பிரச்சனையும் தாங்கிட்டு கவர்மெண்ட் டாக்டர்ஸ் ஹெல்ப் பண்ணுறாங்க. கவர்மெண்ட் எல்லாத்தையுமே பண்ண முடியாது. அந்த இடத்துல தான் அரவிந்த் ஹாஸ்பிட்டல் மாதிரி சேவை மனப்பான்மையுடன் ஒரு அர்ப்பணிப்போடு இருக்கிறவங்க தான் கவர்மெண்ட்டுக்கு மிகவும் உதவிகரமாக செயல்படுகிறாங்க. ஆல்டர்னேட் டு கவர்மெண்ட் அப்படின்னு இந்த மாதிரி நிறுவனங்கள் தான். இது வந்து எல்லாத்தாலையும் செய்ய முடியாது. நீங்கள் லக்கி டு ஹேவ் ஹாஸ்பிட்டல்ஸ் லைக் திஸ். இப்போ டாக்டர் பேசிட்டு இருக்கும்போது சொன்னாங்க, ஆந்திராவில் கூப்பிட்டு அவங்க இடம் கொடுத்து பண்ண சொன்னாங்க. கேரளாவில் கிடையாது. இங்கே பார்த்தீங்கன்னா எவ்வளோ கேரளாவிலேருந்து இங்கே பேஷண்ட் சொன்னாங்க. ஒரு கவர்மெண்ட் என்னதான் பண்ணினாலும் இந்த மாதிரி அர்ப்பணிப்போடு நடத்தக்கூடிய நிறுவனங்கள் தான் நம்ம சொசைட்டிக்கு தேவை. கோவை எப்படிப்பட்ட ஊர் நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்க. நமக்கு எப்பவுமே நம்ம ஊருடைய அருமை வெளியே போனால் தான் தெரியும். அடிக்கடி வெளியே டிஸ்ட்ரிக்ட் போகிறவங்களுக்கு தான் கோவையோட அருமை தெரியும். வி ஆர் சாஃப்ட் ஸ்போக்கன். சத்தம் போட்டு பேசினா கூட நமக்கு பிடிக்காது. மரியாதை, ஒரு வார்த்தைக்கு 2 இங்கே ஆரம்பிச்சு வார்த்தை சொல்லி இங்கே முடிக்கிற ஒரே ஊர் நம்ம தான். மரியாதை. அதே மாதிரி இங்கே ரவுடிசம் விடப்படாது.
ஒரு சார்ட் ஆஃப் டிசிப்ளின் இருக்கும். irrespective of caste, religion, whatever it is, நமக்குள்ள பார்த்தீங்கன்னா அந்த மரியாதை பேச்சிலும் சரி செயலையும் சரி. நம்ம அடுத்தது ட்வின் சிட்டியாக போகிறோம். எப்படி பார்த்தீங்கன்னா நிறைய ட்வின் சிட்டிஸ் நம்ம பார்த்துருக்கோம். இப்போ சென்னைக்கு கம்ப்ளீட் பண்ணுறது கோவை தான். நம்ம அடுத்த பூமில் இருக்கோம்.